இந்த நினைச்சதுக்காக எங்கள் அண்ணன் மூத்தனை கூட எனக்கு பிடிக்காது. எங்கள் சின்னண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அக்காவில் முனிசிறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். முனிசிறுக்கு விஜயரடி எங்கள் திதிலா கூட கத்திரிக்காய் நிறைய போடும் சட்டி குழம்பு நல்லா இருக்கு. புளி போடு, மாங்காய் போட்டுக்கோங்க. அவனுக்கு வாழு நீ எடுத்துக்கணும். இவன் நல்லா சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. மீன் வறுவல், அதில் மீன் மசாலா பொடி போட்டு வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பொரிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் லெமன் விட்டணும். இந்த மாதிரி மீன் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் விட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீனுக்கு எப்பயுமே மீன் பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருதாமாம்மா இல்லை கரெக்டாக தான் இருக்கா? அவ்வளோதான், குழம்பு இறக்கிடலாமா? மாங்கொட்டை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே மீன் குழம்பு ஊற்றி ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? வாங்க சாப்பிடலாம். சாப்பிடாம ஆளுக்கு ஏற்றுக்கல. முடிச்ச கறவை எங்கிட்ட வந்து எந்த நாய்க்கு, அந்த நாய்கன்னா அப்படித்தான் மனுங்க போனார் நாய்ங்க தான் லோல்பட்ட நாய்ங்க. அப்படியே காடு மேடு பண்ணுவோம். லோல்பட்ட ஆடுங்கன்னு வச்சுட்டு எங்கிட்டுள்ள தண்ணிங்கெல்லாம் இழுத்து வச்சுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வாயில 2 பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் அப்பா இந்த மாதிரி மீன் ஒரு ஜிலேபி நான் அதை வாங்கிட்டு வரணும். ஈஸி நல்லாவே இருக்கும். கவிச்சு வாட அடிக்கிறது டேஸ்ட் இருக்கணும். ஒரு மீன் ஒரு டேஸ்ட். இங்க வேற எவ்வளவு காட்டிட்டு இந்த வர அம்மா டிங்கிட்டு வா. ரெண்டு மீன் இருக்கட்டும். உட்கார்ந்தாப்ல தண்ணி இருக்கு. எடுத்துட்டு போங்க சோறு எடுத்துட்டு போ. சோறு குழம்புல மீன்
மட்டன் சொல்லிட்டு தயிர் வாங்கிட்டேன். தயிர்